மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் 2.0 இந்த மாடலை பற்றி தான். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக வந்தது. இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஃபியூச்சரும் இதில் இருக்கிற அப்டேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஒன்றுன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் கூட கவரக்கூடிய ஒரு ஃப்ரண்ட்டில் எல்இடி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்இடி தான், அதாவது ஹை பீம் லோ பீம், சரிங்களா? ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய எல்இடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய வைசர் கொடுத்துருக்குறாங்க. இதை தெரியுதுங்களா? இறக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரில் இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வைசர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரன்னிங்கில் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆட மாட்டேங்குது, ஒரு வைப்ரேஷன் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரு நல்ல குவாலிட்டியான மர்கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எடுத்தாலே வலியும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாருங்க, டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினலாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஹெட்லோடோட பவரை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ சாவி ஆன் பண்ணிட்டேன். சைடில் ரெண்டு பக்கமும் டிஆர் எல்இடி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு உங்கள் லைட்டை பிரைட்னஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பிரைட்னஸ். உண்மையிலே இப்போ பகலுன்றதுனால அந்த அளவுக்கு வெளிச்சம் தெரியல. நைட்டுனாக்கா இந்த இருக்கு பாருங்க, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணும். ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்வர் லோகோவோட ஹீரோ அப்படின்ட்டு ஒரு சூப்பரான லோகோவில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ, அதாவது இதுக்கு ப்ரோக்ராம்டு எஃப்ஐ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர், அதாவது பெட்ரோல் டேங்க் உள்ள ஒரு மோட்டர் வச்சு அந்த மோட்டரை டைரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூலை இன்ஜின் உள்ள செலுத்தக்கூடியது. ஏரும் ஃபியூலும் ஒன்றா சேரும் இதில், அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச்சு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே பிளாக் கலர் சூப்பராகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஷேடோ, அதாவது பைக் சைடில் வருது அப்படின்னாக்கா நம்ம ஷேடோ யாராவது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆந்த லைட் இருக்கு இல்லைங்களா, இந்த லைட்டு நானே தான் ஃபிட் பண்ணேன். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா லாங் ரைடு எங்கேயாவது போவோம் அப்படின்றதுனால நான் அந்த ஆந்த லைட் ரெண்டு பக்கமே ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இதில் என்ன ஒன்று காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா இண்டிகேட்டர் தாங்க. இந்த இருக்குங்களா, பேஷன் ப்ரோ இண்டிகேட்டர் மட்டும் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வேற ஒன்றுமே இதில் மாற்றம் இல்லை. அடுத்தபடியாக நம்ம இந்த வண்டியோட ஹைலைட்டு என்னென்னா அப்படின்னாக்கா இந்த இருக்கு பாருங்க, இவன் தான். ஸோ டிஜிட்டல் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி டிஜிட்டல் மீட்டர். இந்த பாருங்க 140 km/h அப்படின்னு போட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. ஸோ நம்ம மொபைலில் ஹீரோ ஆப் ஏற்றி அவங்களே பைக் வாங்கினப்போ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஹீரோ ஆப் ஏற்றி இதில் கனெக்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க பைக்கோட. ஸோ இந்த இண்டிகேட்டர் எரியாமல் பார்த்துக்குவாங்க யாராவது வண்டி வாங்குற மாதிரினா, சரிங்களா? இப்போ எரியும், ஆனால் பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுனா ஆஃப் ஆகிடும். இந்த தெரியுதுங்களா? ஸோ இதுதான் உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம ஹீரோ பொழந்து தள்ளிட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு ஸ்ப்ளெண்டரை விட்டு எல்லாருமே தூக்கி விட்டுட்டு சாப்பிட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம சுவிட்சு தாங்க. சுவிட்சு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கிற சுவிட்சு இந்த தடவை வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்லாம் ஹை பீம் அப்படின்றதே இருக்காது, இது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹை பீம் வச்சு பிளிங்க் பண்ணுற மாதிரியான இதுவும் கோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த சுவிட்சு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ட்ரேட்டர் நானே பண்ணி வச்சுது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த ஆந்த எல்இடி பார்த்தீங்க இல்லையா, ரெண்டு பக்கமும் இந்த ஆந்த எல்இடி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுவிட்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மோடு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் எல்லோ கலர் எரியும், ரெண்டாவது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் ஒயிட் கலரில் எரியும், மூணாவது ஒயிட்டும் எல்லோவும் பார்த்தீங்கன்னாக்கா பிளிங்க் பண்ணி எரியும். இது i3sங்க. இந்த இருக்கு பாருங்க, இது i3s எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு வேளை நம்ம வந்து சிக்னலில் ரொம்ப நேரமாக வண்டி ஆடுது, பெட்ரோல் மைலேஜ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டுனாக்கா கரெக்டாக ஒரு 5 to 10 செகண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் அதுவே. ஸோ நல்ல ஒரு பர்ஃபெக்டான மோடு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க டேங்க்கு, இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா E20 அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா மேபி ஃபியூச்சரில் E20 பெட்ரோல் வரதா இப்போ ரீசெண்டாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா E20 அக்செப்ட் பண்ணுற மாதிரியான இது எல்லாமே ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக நம்ம இதோட இன்ஜினை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா பைக்கு ஃபுல்லாக பேசிட்டு இன்ஜினை பேசாமல் விட்டால் வேஸ்ட்டு.
100cc தான், ஆனால் பட் ஒர்த்தான 100cc பைக்குங்க. நம்ம இப்போ சப்போஸ் அடித்து ஓட்டுறோம் பைக்கை அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பைக்கு உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, கிட்டத்தட்ட நான் அந்த வண்டி எடுத்து டூ இயர்ஸ் ஆகி போச்சுங்க. ஓகேங்களா? அந்த 2 இயர்ஸில் இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுண்டு மாறாமல் புது வண்டி மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்க, நான் சாம்பிள் இந்த ஃப்ளக்கை கூட பிடிங்க காட்டுறேன், சரிங்களா? இன்னும் அந்த ஃப்ளக்கு கூட அப்படியே ஒன்றுமே ஆகல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிஷன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க நம்ம வண்டியோட நேம் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் 2.0. இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்த மாடல். அதே போல் சைலன்ஸ் பாருங்க, சைலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த மாடல் வந்து ஒரு ஓல்டு மாடல் ஸ்ப்ளெண்டருக்கு இருக்கிற மாதிரி சைலன்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி சில்வர் கலரில் கொடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸியான லுக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, வந்து ஒரு கட் ஆஃப் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியே நம்ம சீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இருக்கத்திலே ஒரு லாங்கான சீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 4 பேர் உட்காந்து ஃப்ரீயாகவே போகலாம். ஏன்னா இங்கே பாருங்க, நான் ஒரு ஆள் உட்காந்துப்பேன், இதோட 2 பேர் 3 பேர், இங்கே 4 பேர். ஓகேங்களா? என்ன மாதிரி ஆளாக இருந்தால் 4 பேர். ஸோ நம்ம குட்டீஸ் யாராவது வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டேங்கில் உட்கார வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஏன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இந்த கேரியர் பேக்கில் இருக்கு பாருங்க, இந்த கேரியர் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஓல்டு மாடல்லாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்காது. ஆனால் இந்த ஒரு கேரியர் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த டைமு. அதே மாதிரி சில பேர் கேட்பீங்க, வைப்ரேஷன் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்ப்ளெண்டருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வைப்ரேஷன் உண்மையிலே 100% சொல்லுவேன், எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு இப்போ வண்டி 100cc இதில் 97cc பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போகும். ஓகேங்களா? நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்கிறேன், சும்மா ஒரு 700 சொல்லலை. ஓகேங்களா? இப்போ ஒரு 100cc பைக்கு, ஆனால் 97 கிலோமீட்டர் வேகம் போகும் இது. ஓகேங்களா? அதே மாதிரி 97 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனே இல்லைங்க. உண்மையிலே எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பழைய ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் வைப்ரேஷன் ஆகும். நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணும்போது ஒரு 16 தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா ஓவர் வைப்ரேஷன் ஆகும். அதே மாதிரி இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஜின் அவ்வளோ ஒரு கூலிங்காகவும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சொல்லுது வைப்ரேஷன் இல்லைங்க, சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை. இது 2 இயர்ஸ் ஆச்சு பைக்கு, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வைப்ரேஷன் இல்லை, நல்லாவே இருக்குது கண்டிஷன் பைக்கு. அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் உண்மையிலேயே எப்படி சொல்லுதுன்னா, சஸ்பென்ஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக பழத்தில் விட்டுனாக்கா ஏறி சூப்பராக இறங்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ளெண்டருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஹீரோ இப்போ எல்லாத்தையுமே மாற்றி ஒரு நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி கீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஸ்பீட் கீர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. கட் ஆஃப் ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம கியரில் இருக்கும்போது ஸ்டாண்டு போட்டிருக்கும்போது கீர் போட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான். ஏன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஸ்டாண்ட் எடுக்காமல் போய் சாய்க்கும் போது வண்டி தடுக்கி விழுந்து இந்த மாதிரி எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. தடுக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்டு சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி சப்போஸ் உங்களால் வண்டி ஓட்ட முடியல, தவறி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக வந்துட்டு இந்த ஃபுட்ரஸ் இருக்குது பாருங்க, இந்த ஃபுட்ரஸ் கீழே தட்டும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். ஏன்னா கீழே விழுந்து தீத்தினே போகிறோம் இல்லையா நிறைய பேர், அதனால சென்சார் கொடுத்து அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இது மெயினாக இதில் இருக்க பிரேக்கை தாங்க முக்கியமாக பார்க்கணும். பிரேக் பார்த்தீங்கன்னா டூயல் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் பிரேக் பிடிச்சினாக்கா 70%, பேக்கு ஒரு 30% சேர்த்து பிடிக்கும். ஏர் பிரேக் மாதிரி அடிச்சுனாக்கா அப்படியே நீங்கள் நினைக்கிற இடத்துல போய் நிற்கும், அந்த அளவுக்கு பிரேக் கொடுத்துருக்குறாங்க ஷார்ப்பாக. ஸோ அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், ஒரு ஹீரோ அப்படின்ட்டு ஒரு லோகோ போட்டிருக்குங்களா, இந்த பாருங்க ஹீரோ அப்படின்ற ஒரு லோகோ போட்டு பின்னாடி ஒரு எல்இடி டேஞ்சர் லைட் கொடுத்துருக்குறாங்க. இது நைட்டில் சூப்பராக ஒர்க் ஆகுது. எப்படின்னாக்கா இந்த பாருங்க, இந்த ஹச்சி மாடல் அப்படியே தெரியும். இந்த ஹச்சி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ அப்படின்ற வர ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹச்சை குறிக்குது. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷனுக்காக வந்து இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருக்குறாங்க. இது 46ங்க. நம்ம கொஞ்சம் கோளாறு மாதிரி ஓட்டுவோம் வண்டியை, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 46 நம்பரை அடித்து வச்சுருக்கிறேன் வார்னிங் சிம்பிளோட போட்டு. உண்மையிலே இந்த மர்காட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி வைஸ் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட்டாக அழுத்திலே மடங்கும். இது கல் மாதிரி இருக்குங்க மர்காட்லாம். ஓகே, நம்ம எக்ஸ்டெக் 2.0 இந்த பைக்கோட மைலேஜ் பார்ப்போம். ஸோ மைலேஜ்ன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சிட்டியில் ஓட்டி பார்த்தேன். சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு 65 66 அந்த லெவலில் கொடுத்தது. பைபாஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது பைபாஸில் நான் ஒரு 16 பிடிச்சி போயின்னு இருக்கேன் அப்படின்னாக்கா பெர் லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் குறையாமல் கொடுக்குது. கன்ஃபார்மாக நம்பலாம். ஓகேங்களா, 100% கேரண்டி கொடுப்பேன்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் இன்ஜின் லாங் போகிறோம் சூடாயிடுச்சு அப்படின்னாக்கா கால் வச்சுக்காத அளவுக்கு இந்த ஒரு பிரேக்கில் தடுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நமக்காக பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது பைக் எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்ட்ரெக் 2.0 இந்த மாடல் சொல்லி எடுங்க. ஏன்னாக்கா அவ்வளோ பெனிஃபிட்டு, அவ்வளோ ஒரு சென்சார் கொடுத்து நமக்கு சேஃப்டி முக்கியம் பண்ணியிருக்கிறாங்க நிறையாவே. ஸோ நான் அந்த வண்டி எடுத்து 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மேபி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வச்சதில்லை. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிருக்கிறாங்க, வேறு எதுவுமே நான் பண்ணதில்லை. செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஒரே ஒருத்தர் மாற்றிருக்கேன் இந்த 2 வருஷத்தில். வேறு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுத்ததில்லை. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பைக்கு. அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் கிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவன் தாங்க, வேறு யாரையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வண்டியோட வந்து பீட்டு சவுண்டு உண்மையிலே வேற லெவலில் தாங்க இருக்குது. ஏதோ ஒரு ராக்கெட்டு போகிற மாதிரியான ஃபீல் கொடுக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், நீங்களே அந்த பீட்டை நோட் பண்ணுங்க. சாவி படம் மாட்டேன். ஸோ பீட்டை நீங்களே நோட் பண்ணுங்க. நான் மைக் எடுத்து கிட்ட வைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. உண்மையிலே வந்து ஒரு ராக்கெட்டு போகிற மாதிரியான புட்டு ஒரு புல்லட் சவுண்டு கொடுக்குது. இன்ஜின் நாய்ஸ்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே கேட்கலங்க. பாருங்க, கேட்குதுங்களா? எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன்னா 100% நான் கேரண்டி கொடுப்பேன். 100% எனக்கு 200% நான் கேரண்டி கொடுப்பேன். பைக்கு உண்மையிலே வேற லெவலுக்கு. நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கை கொடுக்கறது நம்ம ஸ்ப்ளெண்டர் தாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 இயர்ஸில் நான் 39,217 கிலோமீட்டர், அதாவது 40,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டி இருக்கிறேன். இந்த 40,000 கிலோமீட்டரில் எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வேலை வைக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த முக்கியமாக இந்த பெட்ரோல் டிராப்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எங்கேயுமே போய் என் வண்டி நின்னது கிடையாது. ஒரு 100 பெட்ரோல் போட்டனாக்கா நான் நினைக்கிற இடத்துக்கு போய் வந்துடுவேன். ஸோ ஓகே, லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ரோடு ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி, 2 இயர்ஸ் முன்னாடி இல்லை, 2 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த 2 இயர்ஸில் வந்து 1,10,000 கட்டி எடுத்தேன். இப்போ ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த பைக்கு சேல் ஆகினுக்குது. உண்மையில 1 லட்சம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 200% நான் கேரண்டி கொடுப்பேன். இந்த பைக்கு உண்மையிலே ஒர்த்து தான். இதுக்கான ரீசன் இதோடைய ஸ்ப்ளெண்டர் அப்படின்ற ஒரு லோகோ தான். நீங்க யாராவது மேபி ஃபியூச்சர்ல பைக் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா கண்டிப்பா இந்த பைக் எடுங்க. உண்மையிலே உங்களை வேற லெவலுக்கு கை கொடுக்கும் இந்த பைக்கு. ஓகே, நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ, டேக் யூ, பை பாய், டாடா.